வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறான் மகளினே கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட கருப்பு ஜூலை நினைவேந்தல். செம்படியில் 3 நாட்களில் மட்டும் 20 மனித எச்சங்கள் அடையாளம். வெலிக்கடை சிறையிலும் புதைகுழியா விசாரணைகள் வேண்டுமென பாராளுமன்றத்தில் கோரிக்கை. கருப்பு ஜூலைக்கு நீதி கோரி லண்டனில் வெடித்த பாரிய போராட்டம். ஏர் இந்தியன் விமான விபத்து இங்கிலாந்துக்கு மாற்றி அனுப்பப்பட்ட உடலங்களால் பெரும் சர்ச்சை. அணுசக்தி உற்பத்தி ஒருபோதும் கைவிட முடியாது, அதிரடி காட்டும் மீரான். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் கருப்பு ஜூலை நினைவுருவ படத்துக்கு மாணவர்கள் ஈகைச்சுடரேற்றி மலரஞ்சலியுடன் வணக்கம் செலுத்தினர். இந்த நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். 1983 ஜூலை 23ஆம் தேதி இரவு தலைநகர் கொழும்பில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு கொடூர நிகழ்வான கருப்பு ஜூலை படுகொலையின் 42ஆம் ஆண்டு நினைவேந்தல் தினத்தை வடக்கு கிழக்கில் உணவு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 1983 கருப்பு ஜூலை வாரத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுரையும் இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இலங்கை உள்நாட்டு போரின் தொடக்கமாக கருதப்படுகின்றது. ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களால் திட்டமிடப்பட்ட போதிலும் பின்னர் கணிசமான சிங்கள பொதுமக்களின் பங்கேற்புடன் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ரீலங்கா அரசு ஸ்ரீலங்கா சிங்கள பாதுகாப்பு படையினர் இனவரி கொண்டு காடையர்களால் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பான கருப்பு ஜூலை சம்பவம் பார்க்கப்படுகின்றது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் நேற்றைய நாள் அகழ்வு பணியில் மேலும் 5 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த 3 நாட்களில் மட்டும் 20 மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பகுதியில் புதிதாக கண்டறியப்பட்ட செம்மணி மனித புதைகுழியில் 4 அல்லது 5 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட இதுவரை 85 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இலங்கையின் 3வது பெரிய மனித புதைகுழியாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வாயின் 18வது நாளான நேற்றைய நாள் செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இருந்து 5 புதிய மனித மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 85 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 67 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் முக்கிய மனித புதைகுழியான மன்னார் சதோசா புதைகுழியில் 28 சிறுவர்களின் எலும்புகள் உட்பட 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டில் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு இடத்திலிருந்து 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இது 2வது பெரிய புதைகுழியாக கருதப்படுகின்றது. 2023 மன்னார் திருக்கீதீஸ்வரம் புதைகுழியில் 82 மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொக்குத்தொடுவாய் புதைகுழியில் 52 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் அகழ்வு பணிகள் நிறைவடைந்தன. கொழும்பு துறைமுக பகுதி புதிய அதிவேக வீதி நிர்மாண பணிகளுக்காக 2024 ஜூலை 13 அன்று நிலம் தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பழைய செயலக வளாகத்திலிருந்து மீட்கப்பட்ட மொத்த மனித எலும்புகளின் எண்ணிக்கை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த மனித புதைகுழிகள் அனைத்தும் சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் அரசு விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர்கள் புதைக்கப்பட்ட இடங்களே கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டமூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டமூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஜூலை மாதம் வெலிக்கடை சிறையில் எம்மவர்கள் படுகொலை செய்யப்பட்ட மாதம். தமிழினத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக முதலில் ஆயுதம் எடுத்து போராடிய போன்றோர் 1981 சித்திரை மாதம் 5ஆம் தேதி பருத்தித்துறை மணற்காட்டு கடற்கரையில் கடற்படை கைது செய்யப்பட்டார்கள். 1983 ஜூலை மாதம் 25, 27ஆம் தேதிகளில் தமிழ் அரசியல் கைதிகள் பொதுமக்கள் என 53 பேர் கொடூரமாக சிங்கள காடர்களினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலைக்கு போலீஸ் மற்றும் சிறை அதிகாரிகள் எல்லோரும் உடந்தையாக இருந்தனர். குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கப்பட்டன. 2 நாட்களாக இந்த படுகொலை இடம்பெற்ற சூழலில் தலைவர் தங்கத்துறை, தளபதி குட்டிமணி, ஜெகன், நடேசதாசன், தேவன், சிவபாதம், ஸ்ரீகுமார், மரியாம்பிள்ளை குமார், குமார குலசிங்கம் மற்றும் டாக்டர் ராயசுந்தரம் உட்பட 53 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே 1983ஆம் ஆண்டு இதே மாதம் வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலும் அரசு விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள் புதைக்கப்பட்ட புதைக்குழி எங்கே உள்ளது எனவும் அரசு கண்டுபிடிக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அரசு விசாரிப்பது போன்று இந்த வெலிக்கடை படுகொலையையும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். இலங்கையில் 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் 42வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு லண்டனில் இனப்படுகொலைக்கு நீதி கோரி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழிளையோர் அமைப்பு மற்றும் தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் லண்டனில் உள்ள பாராளுமன்ற சதுக்கத்தில் இன்று மாலை இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது 42 ஆண்டுகளுக்கும் நடந்த கருப்பு ஜூலை படுகொலைக்கு நீதி கோரியும் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தமிழின அழிப்பின் நிழற்பட காட்சிப்படுத்தலும் இடம்பெற்றது. இதில் புலம்பெயர் தமிழ் செயற்பாடல்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்திய விமான விபத்தில் உயிரிழந்த 241 பேரில் 53 பிரித்தானிய பிரஜைகள் அடங்குவர். இந்நிலையில் விபத்தில் பலியான 2 இங்கிலாந்து நாட்டவரின் உடல்களுக்கு பதிலாக தவறுதலான உடல்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு அனுப்பப்பட்டதாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விபத்துக்குள்ளானவர்களின் உடல்கள் இங்கிலாந்தில் உள்ள சில குடும்பங்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாக சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் உள்ள 2 குடும்பங்களுக்கு வேறு நபர்களின் உடல் அல்லது பலரது உடலில் எச்சங்கள் ஒன்றாக அனுப்பப்பட்டுள்ளன. லண்டன் மரண விசாரணை அதிகாரி நடத்திய DNA பரிசோதனையின் போது இந்த தவறு வெளிச்சத்துக்கு வந்தது. இதன் காரணமாக ஒரு குடும்பம் இறுதிச் சடங்குகளை ரத்து செய்ய நேர்ந்தது. மற்றொரு குடும்பத்துக்கு பலரது உடல் பாகங்கள் ஒன்றாக அனுப்பப்பட்டு அவற்றை மிகவும் சிரமப்பட்டு பிரித்த பிறகுதான் இறுதிச் சடங்குகளை செய்ய முடிந்தது. இது குடும்பங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து தெரிவிக்கையில் உடல்களை அடையாளம் காண உரிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும் உடல்கள் கண்ணியத்துடன் கையாளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் குறித்து இங்கிலாந்து அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. அகமதாபாத் சிவில் வைத்தியசாலையில் DNA சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் ஏர் இந்தியாவுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்று இந்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உடல்களை வைத்தியசாலையால் சீல் செய்யப்பட்ட சவப்பொட்டிகளில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ஜேம்ஸ் கீலி பிராட் குடும்பங்கள் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் குறித்து முழுமையான விளக்கம் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். அணுசக்தி திட்டம் தங்கள் விஞ்ஞானிகளின் சாதனை என்பதால் அணுசக்தி திட்ட செறிவூட்டலை ஒருபோதும் கைவிட முடியாது என ஈரான் அறிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி இஸ்ரேல் கடந்த மாதம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதனிடையே அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் தாக்குதல் நடத்துவோம் எனவும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.